இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பெரியவர் அந்த பக்கமா நடந்து வர ஒரு பையன் கிட்ட, தம்பி எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எனக்கு காசு எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு 5 கிலோ கோதுமை மாவு மட்டும் வாங்கி கொடுங்கள்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையனும் சரிங்க ஐயா நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடை உள்ளார போய் 5 கிலோ கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் வேற எதுவும் வேண்டாம் தம்பி, எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி சொல்றாரு. அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பெரியவரை வேற ஒரு கடையில பார்க்கிறான். அந்த பெரியவர் இவன் வாங்கி கொடுத்த அந்த 5 கிலோ கோதுமை மாவை அந்த கடைக்காரர் கிட்ட வித்துட்டு அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அங்க இருந்து போறாரு. உடனே இந்த பையன் அந்த கடைக்காரர் கிட்ட போய், அந்த பெரியவர் உங்ககிட்ட கோதுமை மாவை வித்தாரான்னு கேட்கிறான். அதுக்கு அந்த கடைக்காரரும் ஆமா, அவர் என்கிட்ட மாவை வித்திட்டாரு, அவர் எல்லார்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்றாரு, மத்தவங்க கிட்ட இருந்து உணவு பொருட்களை உதவியா வாங்கி அதை என்கிட்ட கொடுத்து காசா வாங்கிட்டு போயிருவாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பையன் ரொம்பவே வேதனைப்பட்டு அவருடைய வயசை பார்த்துதான் பாவப்பட்டு நான் அவருக்கு மாவு வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவர் அதை வித்து காசாக்கிட்டார். இந்த காலத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யறது வேஸ்ட்னு மக்கள் சொல்றது உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு நேரா அந்த பெரியவர் கிட்ட போய், ஐயா இந்த சாப்பாட்டையும் நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல இதையும் விற்க போறீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் உங்களுக்கு 5 கிலோ கோதுமை மாவை வாங்கி கொடுத்து உதவி செய்தேன், ஆனால் நீங்க அந்த மாவை எடுத்துட்டு போய் கடையில வித்து காசாக்கி இருக்கீங்க, உங்களுக்கு காசு வேணும்னா நேரா கேட்க வேண்டியதுதானேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த பெரியவர் கண் கலங்கி, தம்பி நேரா காசா கேட்டா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி பொருளா கேட்டாதான் வாங்கி கொடுக்கறாங்க, நானும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் இப்பொழுது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சேன், ஆனா போன இடம் எல்லாம் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க ஓய்வெடுங்கள்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க, நான் இதை என்னோட சாப்பாட்டுக்காக மட்டும் பண்ணல தம்பி, என்னுடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, டாக்டர் ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகளை கொடுக்க சொல்றாங்க, அந்த மருந்து வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட வேலையும் இல்ல, என்னுடைய மனைவி மருத்துவ செலவை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன், என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி சாப்பாடு போடுவேன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சோக கதையையும் சொல்றாரு. தம்பி எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, அவங்க நினைச்சா எனக்கு உதவலாம், அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு மருத்துவ செலவையும் ஏற்றுக்கொள்ளலாம், என் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன், அவங்க படிச்சு பெரிய ஆளா வரணும்னு என்னுடைய சொத்தை வித்து அவர்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனேன், ஆனா அவங்க பணம் வந்த உடனே அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட இப்போ எனக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது கூட அவங்க என் கூட இல்ல, எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா என்னால என் மனைவியை கைவிட முடியாது, அவள் என்னுடைய வாழ்க்கை துணை, அவளை எப்படியாவது நான் காப்பாத்தணும், அதுக்காக தான் என்னால முடிஞ்ச இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு அழுதுகிட்டே சொல்றாரு. உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பையன் மனம் மாறி, ஐயா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்க மனைவியோட மருத்துவ செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வேலையை நான் போட்டு கொடுக்கிறேன், என்னுடைய வீட்டுல மேல் மாடி காலியாக தான் இருக்கிறது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் அங்கேயே தங்கிக்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இந்த பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கஷ்டத்துல இருக்கும் இந்த பெரியவருக்கு உதவி செய்த இந்த நபருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.